ஜி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு கிளினிக்லேயே நம்ம பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 80% வந்து பெண்களுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது ஜி. அது ஸோ அதனால வந்து இன்ஃபெர்டிலிட்டி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஜி. இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான் நடக்குது அப்படின்னு அலோபதிக்கு சொல்லுது ஜி. இதில் வந்து நம்ம யோகால தீர்வு இருக்கா ஜி? அது தீர்வு இருந்தால் அதுக்கு உண்டான தீர்வுகள் சொல்லுங்க. அதாவது இந்த பிசிஓடி நம்ம சொல்கிறோம்ல, அதாவது சின்ன சின்ன கட்டிகள் எதுக்குள்ளே இருக்கும்னா சினைப்பைக்குள்ளே இருக்கும். அதுதான் என்ன பண்ணுதுன்னா உடஞ்சி ஓவங்களை வந்து நமக்கு கரெக்டாக கொடுக்குது. அப்போது அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சினைப்பை வந்து காரணம் கிடையாது. இந்த சினைப்பை வந்து எப்படின்னா நம்ம நெத்தி பொட்டுக்குள்ளே பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது, நெத்தியில் இருக்குது. அது அந்த பிட்யூட்டரி கிளாண்டு சரியாக இருந்தால் தான் இது வந்து சரியாக இருக்கும். இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது டைரெக்டாக சினைப்பைக்குன்னே கொடுக்குறாங்க. இப்போ பிட்யூட்டரி கிளாண்டுடைய தன்மை என்னென்னா அதுக்கு 2 தன்மை இருக்குது. தனக்கு தேவையான ஹார்மோன்ஸை தானே சுரக்கும். அதே மாதிரி நம்ம பாடியில் எந்தெந்த ஹார்மோன் எவ்வளோ சுரக்கணுங்கிறதெல்லாம் அது பிட்யூட்டரிக்கு தான் தெரியும், எவ்வளோ சுரக்கணும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனிதன் எவ்வளோ டென்ஷன் ஆகணும், வாழ்க்கையில் எவ்வளோ ஆசைப்படணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், இப்படின்னா ஒரு விதிமுறைகள் இருக்குல்ல. இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டது தான் அந்த பிட்யூட்டரி கிளாண்டு. அதை வந்து ஹைப்போதலமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுது. எதை? அந்த பிட்யூட்டரி கிளாண்டை. இந்த ஹைப்போதலமஸ் என்னென்னா நம்ம மனசு மாதிரி, அதாவது இந்த நம்ம ஆசைப்படுறோம்ல, அதை அடையணும் இதை அடையணும், இது எல்லாத்தையுமே அடைய வைக்கிறதுக்கு தன்மையை கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதலமஸுங்கிறது. இந்த ஹைப்போதலமஸும் பிட்யூட்டரியும் ஒருத்தருக்கு இணையாக இருக்கணும். அதாவது இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 100 ரூபா தான் வச்சுருக்கோம் அப்படின்னா 100 ரூபாய்க்குள்ளே என்ன பொருளை வாங்கலாங்கிறத நம்ம கணக்கு போடணும். ஆனால் வச்சுருக்கிறது 100 ரூபா, ஆனால் நம்ம ஆசைப்படுறது 1000 ரூபா பொருளுக்கு. அப்போ என்ன நடக்குன்னா பிட்யூட்டரியுடைய தன்மை என்னவாகும், பாதிச்சிடும். இந்த ஹைப்போதலமஸுடையதும் பாதிச்சிடும். அங்கே பாதிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன பண்ணுது, சினைப்பையும் பாதிக்குது. ஸோ நம்ம நார்மலாக ஒரு கட்டி ஒன்று சின்னது இருக்கணும்னு சொன்னால் இங்கே ஒன்று பெருசாகிடுது, இல்லை ஒன்று சீக்கிரமாக வந்துடுது. ஏன்னா நம்ம அவசரமான வாழ்க்கை, அவசரமான உலகம். அது மட்டும் இல்லாமல் சில ஒழுங்கற்ற தன்மைகள், டயத்தை வந்து நம்ம ஒரு விஷயத்துக்காண்டி தள்ளி போடுறது, ஒரு விஷயத்துக்காண்டி சீக்கிரமாக வர வைக்கிறது, இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்குன்னு சில மாத்திரைகளை யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வருது. சில விஷயங்களில் பயம், இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சினைப்பையை வந்து பாதிக்குது, சினைப்பையை பாதிக்கும். அப்போ வந்து முக்கியமாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இதெல்லாம் என்னவாகணும், ஆக்சுவலாக குறையும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனுக்கு ரொம்ப கம்யூனிகேஷன் இருக்குது. இதில் இருக்குன்னா அந்த சினைப்பையில் இருக்குது. ஏன்னா ஒரு முதிர்ச்சி அடையிறதுக்கு முன்னாடி முதிர்ச்சி அடைகிற மாதிரி, இப்போ வந்து அந்த காலத்தில் எல்லாம் மங்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா வயசு 16. இப்போ மங்கைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த மங்கைக்குரிய தன்மையே கிடையாது. 11 வயசு 12 வயசில் என்ன பண்ணுறாங்கன்னா வயசுக்கு வந்துடுறாங்க. இந்த உணவு முறையில் பார்த்திங்கன்னா இந்த KFC அந்த பலவிதமான உணவுகள், அது என்ன, அது வந்து ஒரு கரெக்டான பாடியுடைய பேலன்ஸை கரெக்டாக வைக்கிறது இல்லை. இதுகள்லாம் வந்து இம்பேலன்ஸுங்கிற ஒரு ஸ்டேஜை தான். இப்போ நம்ம நான்வெஜ்ஜுங்கிற உயிர்த்தன்மை தானே, அது நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்போ அது வந்து நல்ல பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது வந்து பல வாரங்கள் ஊற வச்சு கொடுக்குறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது, அந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் உடம்புக்குள்ளே போகிறப்போ உடம்பு என்ன பண்ணுது, அந்த ஹார்மோன் சிஸ்டத்தையே பாதிக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அட்ரினல் கிளாண்ட் இருக்குன்னா நம்ம அதுக்கு ஸ்கில்லை கொடுக்குறது, ரொம்ப திறமையாக கொடுக்குறது. ஆனால் அப்போ அதுவே என்ன பண்ணுது, நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, 2 தரமாக பாதிக்குது. இப்போ குரோத் ஹார்மோன் ஒன்று சொல்லுவோம், நம்ம பாடியில் எல்லாத்தையுமே வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் சொல்லுவோம். வரிசையாக இந்த பிட்யூட்டரி பாதிச்சதுன்னா வரிசையாக என்ன பண்ணுது, நம்ம உடம்புல அந்த வளர்ச்சிக்குரிய ஹார்மோன் பாதிக்குது, ஸ்ட்ரென்த்துக்குரிய ஹார்மோன் பாதிக்குது, திறமைக்குரிய ஹார்மோன் பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்குரிய சிஸ்டத்தையும் என்ன பண்ணுது, அது பாதிக்குது. ஸோ இது வந்து இங்கே இல்லை பிரச்சனை இங்கே இருக்கணும். அதான் சொல்லுவாங்களே, இங்கே நல்லது செய்ய நல்லது நினைன்னு சொல்லுவாங்கள்ல, அமைதியாயிரு அப்படிங்கிறது என்னென்னா அந்த மாதிரி ஒன்று தன்மை இருந்தால் தான் இங்கே சரி பண்ண முடியும். இதை விட்டுட்டு இதுக்கு என்ன தான் மாத்திரைகள் கொடுத்தாலும் சரியாக வராது. ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகாவில் சுழிமன தியானம்னு இருக்குது, ஆக்கஞ்சக்கர தியானம்னு இருக்குது. இந்த ஆக்கையை முதல்ல வந்து நல்லா பழகணும். நல்லா பழகிட்டு மூலாதாரத்தை கம்யூனிகேட் நல்லா பழகி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எங்கே கர்ப்பப்பை இருக்குது பாருங்களேன்,
அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் வந்து இந்த சினைப்பை இருக்கும். நம்ம கான்சன்ட்ரேஷன் இப்படி கையை கூட வச்சுக்கலாம், அந்த இடத்துலையே வச்சுட்டு இங்கேருந்து என்ன பண்ணணும், இதே இடத்த நினச்சி நம்ம வந்து நல்லா நிதானமாக சுவாசம் பண்ணி நிதானமாக நம்ம கவனித்தோம்னா அதோடைய தன்மைகள் மாறும். சும்மா வச்சுட்டு உடனே மாறாது. நம்ம அதை ரெகுலராக ஒரு 21 நாள் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போய் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தால் கூட நான் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கும். இல்லை இதை விட ஜாஸ்தி ஆகும். இப்போது உங்களுக்கு வந்து அது இருக்கனால குழந்தை பிறக்காதெல்லாம் கிடையாது, பிறக்கும். ஏன்னா சில முதிர்ச்சியானதுகள்லாம் இருக்குது, மெச்சூரிட்டி ஆகாததே இருக்குது. மெச்சூரிட்டி ஆகாதனால உருவாகட்டாலும் மெச்சூரிட்டி ஆனதுனால உருவாகும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணவு வகைகளை நல்லா அயன்ஸ் இதுவை நல்லா நிறைய எடுத்து அந்த உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அக்யூரேட்டாக நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக குழந்தையெல்லாம் பிறக்கும், இந்த தன்மைகளும் மாறும். பட் இதுக்கு வந்து மனிதர்கள் ஒரு அமைதியான மென்டாலிட்டி அவங்க உருவாக்கணும், அதுக்கு தான் நல்லது. ஸோ நம்ம சாதாரணமாக அந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூரிய முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்ரா இருக்குது, அந்த முத்ராவை பயன்படுத்தி அந்த சினைப்பு கட்டினா எக்ஸஸாக உள்ளது குறைஞ்சிக்கணும். ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம பிரிதிவி முத்ராவை யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். அதோடைய வளர்ச்சிகளை கரெக்டாக இது பண்ணுறதுக்கு பிராண முத்ரான்னு இருக்குது. ஸோ என்ன பிரச்சனை அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி முத்ராக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுவுமே ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறது தான். முத்ராவும் என்னது, ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு ஹார்மோனை வெளியிலேருந்து இன்ஜெக்ஷனாகவோ அல்லது மாத்திரையாகவோ கொடுக்கறதுக்கு பதிலாக அதே ஹார்மோன் என்ன பண்ணலாம், நம்ம பிட்யூட்டரி வேண்டு தானே சுரக்குது, அதே பிட்யூட்டரி நம்ம பயன்படுத்தி பிட்யூட்டரி யூனிவர்ஸோட கம்யூனிகேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிட்யூட்டரி என்ன பண்ணோம், சுரக்கும். அதை தான் உங்களுக்கு மகாபாரதத்தில் குந்தி தேவி வந்து தான் வாயு பகவானோட சேர்ந்து தர்மனையும் ஒவ்வொருத்தரிக்கும். இப்போ நம்ம ஸ்கின்னே இருக்குது அப்படின்னா சூரிய பகவானோட சேர்ந்து யாரை உருவாக்குறாரு, கர்ணனை உருவாக்குறாருனா கர்ணன் தான் என்னது ஸ்கின்னு. இதை வந்து அதை தான் மகாபாரதத்தில் வந்து குந்தியோடைய பவரை கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையுமே ஹைபாத்தலமஸுடைய தன் கணவருடைய உதவி இல்லாமல் தானே என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபஞ்சத்தோட கம்யூனிகேஷன் ஒவ்வொரு குழந்தையுமே பெற்றுக்கிறாங்க மகாபாரதத்தில் சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு இந்த ஹார்மோன் எப்படிலாம் உருவாகுது அப்படிங்கிறக்காண்டி. அதாவது சில பேர் வந்து குடும்பத்தில் வந்து கட்டுப்படாமல் இருப்பாங்க, ஆண்கள் சொல்கிறத கேட்காம இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு சினைப்பையில் பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ ஹைபாத்தலமஸுங்கிறது ஆண் தன்மை உடையது. அந்த நம்ம பிட்யூட்டரி கிளாண்டி 2 கிளாண்டு இருக்குது, ஆன்டீரியர் இருக்குது, போஸ்டீரியர் இருக்குது. போஸ்டீரியருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்டீரியருங்கிறது குந்தி தேவின்னு சொன்னால் போஸ்டீரியருங்கிறது மாத்திரைன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வந்து ஹார்மோன் பார்த்திங்கன்னா 3 to 4 வந்து பிட்யூட்டரியில் முன்பாகம் சுரக்குது, பின்பாகம் 2 நம்ம நகுலன் சகாதேவன் சொல்கிறோம்ல, ஆக்சிடோசின் வாசோப்ரெசின் இதெல்லாம் சுரக்கிறது 2வது பாகம். அப்போது இது நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வராது. ஸோ அந்த கட்டுப்பாட்டை மீறப்போ இந்த ஆக்சிடோசின்லாம் இல்லைன்னா இப்படி தான் வரும், மெச்சூர் அதற்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க குழப்பங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ வாசோப்ரெசின் இல்லை அப்படின்னா நீரோட்டங்கள் சரியாக இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீர்த்தன்மை வந்து என்ன பண்ணும், உள்ளக்கூடிய நீர்க்கட்டிகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகிடும். ஸோ இந்த மாதிரிலாம் இந்த 5 ஹார்மோனுமே இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த சினைப்பையை பாதிக்குது. ஸோ இதனால தான் அந்த மாதிரி கட்டிகள்லாம் வருது. ஸோ இதுக்கு மெயினான தீர்வுன்னு பார்த்திங்கன்னா தியானம்தான். பிராணாயமா தியானம் பண்ணாலே நிரந்தர தீர்வு இதிலே இருக்குது. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.